எதுக்கு கூப்பிடுங்க தெரியுமா? எதுக்கு? நல்லா விட்டு ஆட்டம் ஆட வேண்டும். கையை நாளும் வேற விட்டு ஆட வேண்டும். அப்படியா? இந்த இடத்துல ஐயோ வாடி அம்மா வந்து தான் மாமான்னு கூட்டுக்குறான். ஏம்பா உன் நாட்டை நீ காட்ட காட்ட அப்படியா? இங்க இருக்கிற ஆளு எல்லாருக்கும் குசு வரணும். அப்படி சொல்லு. ஆமா உன் நாட்டை ஆரம்பி. மகளே விஜயா, அப்பா உனக்கென ஒருவள் இருக்கிறாள். எனக்கென ஒருவளா? உண்மை. உன்னுடைய தங்கைக்கேற்ற இளவரசரை ஒருவனை தேர்ந்தெடுத்து அவனுடைய கரத்தில் ஒப்படைத்து விட்டால் உனக்கென ஒருவன். ஏன் இன்னும் சிறு வயதிலே உனக்கு 7 வயதிலே திருமணம் முடித்து விட்டது. அப்பா எனக்கு 7 வயதில் திருமணம் ஆகிவிட்டதா? 7 வயதிலே உனக்கு திருமணம் முடிந்து விட்டது. அப்பா என்னுடைய மனைவி எங்க இருக்கின்றார்? உன்னுடைய மனைவி அமரபுரி நாட்டிலே இருக்கிறாள். அவளுடைய பெயர் சாந்தி. அமரபுரி நாடு சாந்தி. அப்புறம் போயிட்டு எப்பொழுது வருவார் என்று வழிமை உலகத்தை காத்துக் கொண்டிருக்கிறார். இந்த உண்மையான இதுவரை சொல்லவே இல்லை. நான் முதல்ல என்னுடைய மனைவி பார்க்கணும். காலம் வரும் வரை காத்திருக்க வேண்டும் என்பதற்காக நீ அயல்நாடு சென்று பட்ட படிப்பை முடித்து வந்த பிறகு உனக்கு கூற வேண்டும் என்று நினைத்திருந்தேன். மிக்க மகிழ்ச்சி பொழுது போகிறப்பா. அமரபுரி நாடு அப்படியா? மனைவி பார்க்கணும். அழைச்சிட்டு வர ஆகட்டும். எனக்கு துணை யாரு வர? அப்பா அண்ணன் சொல்றீங்க எங்கேயாவது மாப்பிள்ள உனக்கேற்ற கணவனை ஒருவனை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்றால் நான் பார்த்த பிறகு தெரிவிக்கின்றேன். அப்படியா? என் தங்கச்சிக்கு அப்பா அதாவது வந்து என்னுடைய மனைவி நான் பார்க்கிறேன். முதல்ல அதை போய் தங்கச்சி புறப்படு மகனோடு நீ சென்று வா. அப்பா எனக்கு கல்யாண பிறகு இப்ப நானும் அழகு சென்று சந்தோஷமா நந்தமா செல்ல போகணும். ஆமா ஆகட்டும். ஓடி வா. நீ ஆசை